பாபா சொல்லியிருக்காரு, உங்களோட எண்ணத்துக்கு அவ்ளோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எண்ணத்துக்கு வந்து தண்ணி ஊத்தக்கூடியது தான் யோகம். சூரியன் வெளிச்சம் தான் சிவபாபாவோட ஒளி. உங்களோட ஆத்மா இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியன் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து சக்திங்கிற தண்ணி எடுத்து ஊத்தணும். 2 விதமான தண்ணி இருக்கு. யோகா அப்படிங்கிற அந்த தண்ணி, சக்தி அப்படிங்கிற தண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த சூரியனை வந்து நம்ம லைட்டுன்னு கூட வச்சுக்கலாம். யோகத்தை தண்ணின்னு கூட வச்சுக்கலாம். இப்ப வந்து தண்ணியா லைட்டாங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம அதை எப்படி அப்ளை பண்றது தான் முக்கியம். ஸோ ஞானம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி அழகா மாத்திக்கலாம். என்கிட்ட ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை எந்த வடிவத்துல போனாலும் அது பொம்மையா தான் வரும். இந்த மாதிரி பாபா ஒரு சில டைம்ல நம்மள வந்து குழந்தைகள் சொல்வாரு, நம்மள பேரண்ட்ஸ்ன்னு சொல்வாரு. இதனால வந்து நம்ம கொஸ்டின் எழுப்பக்கூடாது. அதே மாதிரிதான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், சூரியன் கிட்ட இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தினாலும் சரி, சூரியன் கிட்ட இருந்து லைட் எடுத்துட்டு வந்து போட்டாலும் சரி. இப்ப கான்செப்ட் ஒண்ணுதான். விஷயத்துக்கு வரலாமா? இப்போ நீங்க ஒரு எண்ணம் வைக்கிறீங்க. அந்த எண்ணத்துக்கு தண்ணி ஊத்தணும், சூரியனோட ஒளி வேணும். அப்பதான் அது எண்ணம் வந்து மரமா வளரும். அதே மாதிரி ஒரு மரம் வளர்க்கறதுக்கு பல நாட்கள் ஆகும். மினிமம் 6 மந்த்ஸாக ஆகும். ஒரு சில மரங்கள்ல 2, 3 வருஷம் ஆகும். தினமும் தண்ணி ஊத்தணும். அதுக்கு தேவையான உரங்கள் போடணும். அந்த உரம் தான் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய நெகட்டிவான அஃபர்மேஷன், நெகட்டிவான எண்ணங்கள், நெகட்டிவான மனிதர்கள் இதெல்லாம் நமக்கு நிறைய சுத்தி என்ன ஆகும்? நடக்கும். அப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது உடனே நம்மளோட மனசு துவண்டு அந்த எண்ணத்துக்கு தண்ணி ஊத்தாம போயிடும். யோகா பண்ண மாட்டோம். பாபா சொல்லியிருக்காரு, உங்க எல்லாருக்குமே நான் வரம் கொடுக்குறேன். ஆனா அந்த வரத்தை நீங்க எத்தனை பேர் அப்ளை பண்றீங்க? ஏன் அந்த வரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? குழந்தைங்களுக்கு தான் நான் வரம் கொடுக்குறேன். ஆனா அந்த வரம் ஏன் குழந்தைங்களால அப்ளை பண்ண முடியல? குழந்தைங்க ரொம்ப துவண்டு போறாங்க. ஏன்னா இந்த வரத்துக்கு பயன்படுத்த கூடிய சக்தி ஆத்மாக்கு இல்ல. இந்த வரத்தை பயன்படுத்தக்கூடிய ட்ரிக்ஸ் தெரியல. என்கிட்ட கார் இருக்கு. ஆனா அந்த கார் எனக்கு ஓட்ட தெரியல. எங்க வீட்ல ஏசி இருக்கு. ஆனா அந்த ஏசிய மெயின்டைன் பண்ண தெரியல. எப்படி ஆன் பண்ணணும்னு தெரியல. என்கிட்ட எல்லாமே இருக்கு. பாபா சொல்லியிருக்காரு, உன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஆனா அதை யூஸ் பண்ண தெரியல. இதெல்லாம் தாண்டி உன் கர்ம கணக்குன்னு ஒண்ணு இருக்கு குழந்தை. அந்த பாவத்தை யோகத்தின் மூலியமா அழிக்க தெரியல. எதுவுமே தெரியல. ஆனா நான் பாபா குழந்தை. நான் ஓம் சாந்தி சொல்றேன், நான் பாபா சைல்ட் அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு யோகா பண்றீங்கன்னு உங்க மனசாட்சிக்கும் பாபாக்கும் தான் தெரியும். அப்புறம் ஃபரிஷ்தாக்கு தெரியும். அவ்வளவுதான். மெயினா உங்க மனசாட்சிக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ ஒரு எண்ணம் நீங்க வைக்கிறீங்க, அது 2 நாள்ல நடக்கணும்னு அவசரப்படுறீங்க. அவசரப்பட்டா அது எப்படி நடக்கும்? ஒவ்வொரு நாளுமே பொறுமையா இருக்கணும். பொறுமை அப்படிங்கிற அந்த குடைநிழல் அவசியம் தேவை. ஏன்னா ஒரு மரம் அப்படிங்கிறது 24/7 வெயிலே இருந்தாலும் அது என்ன ஆயிடும்? இறந்து போயிடும். சும்மா சும்மா நீங்க அத பத்தியே நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த செடி இறந்துரும். நான் 24 மணி நேரம் நினைக்கிறேன், யோகா பண்றேன், ஆனா அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது. யூ ஹேவ் டு லெட் இட் கோ. அந்த எண்ணத்துக்கு சக்தி கொடுத்துட்டு அப்படி ஒண்ணு இருக்கிறதே நீங்க மறந்துடணும். அதுக்கு பேரு தான் குடைநிழல் இல்லையா? சில நேரங்கள்ல ரொம்ப நேரம் வெயில் இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம்? மேல ஏதாவது வந்து ஒரு கவர் மாதிரி குட்டி குட்டி நெட்டு போடுவோம். இல்லைன்னா நிழலா இருக்க இடத்துல வைப்போம். எப்படியோ நிழல் வந்துரும். 6 மணிக்கு மேல நிழல் தான். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை இயற்கைக்கு. பட் சில செடிகளுக்கு நம்ம நிழல் தேவைப்படும் இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மணி நேரம் வெயில வச்சுண்டு நம்ம அதை எடுத்து வச்சிருவோம். அதே மாதிரி நிழல் அப்படிங்கிறது பொறுமை சக்தி. அந்த பொறுமை இருக்கும் பொழுதுதான் அது அப்படியே குடை நிழலா மாறி உங்க லைஃப்ல அது வந்து என்ன பண்ணும்? பிளாசம் பண்ணும். சரிங்களா? இப்போ ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, பாபா வந்து நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்குள்ளதான் நீங்க அமைதியா இருக்கணும். வெளியவும் அமைதியா இருக்கணும். ஆனா ஒரு சில இடத்துங்கள்ல நீங்க பேசிதான் ஆகணும். அந்த விஷயம் நீங்க பேசணும், கட் அண்ட் ரைட்டா இருக்கணும். அது தப்பு கிடையாது. எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும், எந்த நேரத்துல பேசணும் அப்படிங்கிற நாலேட்ஜ் கூட நிறைய பேருக்கு ஆக்சுவலா தெரியல. உங்களை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. We have to speak in the form of ஜட்ஜ். ஜட்ஜ் மாதிரி பேசுங்க. லாயர் மாதிரி பேசாதீங்க. ஜட்ஜ் கரெக்டா பேசிட்டு ஒரு வார்த்தையில தான் பேசுவாரு. கரெக்ட் அண்ட் டிப் டாப்பா பேசிட்டு இட்டுருவாரு. அந்த ஜட்ஜா வந்து அந்த விஷயத்துக்கு இருங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்காதீங்க. உங்களுக்கு இருங்க. ஆனா அவங்களுக்கு மட்டும் இருந்துராதீங்க. லாயர் மாதிரி வளவலன்னு நீயா நானா பேச வேண்டாம். ஒரு சில இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். ஆனா அது எந்த விஷயத்துல எப்படி அப்படிங்கிறது நம்ம தான்
என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ஓகே. இப்போ அடுத்து வரலாம். அது என்ன அப்படின்னா, அமைதி சக்தி நல்ல விஷயம் தான். ஆனா, இப்போ கணவன் வந்து, "வா நம்ம வந்து குழந்தை பெத்துக்கலாம்னா" அந்த இடத்துல நீங்க அமைதியா இருப்பீங்களா? "வி ஹேவ் டூ ஸ்பீக். வா வெளிய சாப்பிடலாம்." அமைதியா இருப்பீங்களா? "வி ஹேவ் டூ ஸ்பீக்." அப்ப அமைதியா இருக்கக்கூடாது. ஜட்ஜா கட் அண்ட் ரைட்டா பேசணும். லாயர் மாரி வளவளன்னு பேசி சண்டைய உற்பத்தி பண்ணக்கூடாது. உங்கள ஒரு சேவைக்காக கூப்பிடுறாங்க பாபா சென்டர்ல. ஆனா உங்களுக்கு வொர்க் இருக்கு. இல்ல நான் இந்த மாரி வொர்க்ல இருக்கேன்னு சொல்லணும். சில பேர் அத கூட சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருப்பாங்க. இப்ப புரியுதா? சோ இப்ப வாங்க நம்ம டாபிக்கு போலாம். சோ இப்போ ஒரு எண்ணம் இருக்கு அப்டின்னா, அந்த எண்ணத்துக்கு அவ்ளோ வந்து நீங்க வந்து பவர் வந்து குடுக்கணும். சோ அந்த எண்ணத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? பவர் கொடுக்கணும். அப்பதான் அது வந்து சக்சஸ் ஆகும். இல்ல அப்டின்னா அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ லாஜிக்கா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து நமக்கு ஒரு சில நல்லது நடக்கணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நெகட்டிவான எண்ணங்கள் வரும். நெகட்டிவான சிச்சுவேஷன் வரும். நமக்கு நல்லது நடக்காத மாதிரி இருக்கும். அது எல்லாமே உரம் தான். ஸோ பொறுமையா இருக்கலாம். அ எதன் மீதும் ஆசை வேண்டாம். எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். ஆனா கண்டிப்பா அந்த விஷயம் நடந்துருங்கிற அந்த நம்பிக்கை மட்டும் நீங்க விட்றாதீங்க. அது வந்து விகாரமா இல்லாம இருக்கணும். மற்றவர்களுக்கு நல்லது பண்ணணும். இல்லன்னா மற்றவர்களுக்கு அந்த விஷயம் தீமை பண்ணாமையாவது இருக்கணும். முக்கியமா அது பாபாவோட விஷயமா இருக்கணும். இல்லன்னா அட்லீஸ்ட் நன்மை இருந்தா கூட போதும். மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற விஷயமா இருக்கக்கூடாது. தூய்மையா இருக்கணும். பவித்திரதா சக்தியா இருக்கணும் அந்த விஷயம். இதெல்லாம் இருக்கும்போது பிரபஞ்சமும், கடவுளும் நம்ம எண்ணத்த சீக்கிரமா நிறைவேற்றி வச்சிருந்தாங்க. கவலைப்படாதீங்க. உங்க லைஃப்ல இனிமே தான் நல்லது நடக்க போகுது. அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்லது நடந்துட்டு தான் இருக்கு. இவ்ளோ நாளா நீங்க பாடத்த கத்துட்டு இருந்தீங்க. அதனால தான் எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு. இனிமே உங்களுக்கு சக்சஸ் தான். பிகாஸ் பாபா சொல்லியிருக்காரு, "சக்சஸ் இஸ் அவர் பர்த் ரைட்." கழுத்தின் மாலை அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றிமணி மாலையில வர வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. தேங்க் யூ பாபா.